குடும்பத்துல சமாதானமே இல்லைன்னு சொல்றீங்களாமா? சமாதானம் இல்லாம போனதுக்கு காரணம் என்னம்மா? பாசமா பேசினவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா? பணம் வாங்கினவங்க பணத்தை திருப்பி தர முடியாது, உன்னால ஆனதை பாருன்னு சொல்றாங்களா? நியாய நீதியே இல்லைன்னு சொல்றீங்களா? எனக்காக பேசுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றீங்களா? என் குடும்பத்திலேயே நீதி இல்லைன்னு சொல்றீங்களா? என் புருஷன்கிட்ட இருந்து துளி அன்பு கூட கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களா? குடும்பத்துல ஒருத்தர் கூட என்ன மனுஷரா மதிக்கலன்னு சொல்றீங்களா? சரி, குடும்பத்துலதான் அப்படி, சபையிலயும் அப்படியா இருக்கணும்? நான் ஏழைங்கிறதுனால ஊழியக்காரங்க கூட என்ன திரும்பி பாக்குறது இல்ல, நல்லா இருக்கியாமான்னு விசாரிக்கிறது கூட இல்ல. நியாயமே இல்லாம எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துதான்னு சொல்றீங்களா? கர்த்தர் கூட எனக்கு நீதி செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாத ராசாச்சி, கர்த்தர் நீதி உள்ள நீதிபதி. நீதியும் சமாதானமும் ஒண்ணுக்கு ஒன்று முத்தம் செய்யும் ராசாச்சி. கர்த்தர் உனக்கு நீதி செய்யும் போது உனக்கு சமாதானம் வந்துடும் ராசாச்சி. கர்த்தர் தாமா உனக்கு நீதி செய்ய முடியும். குடும்பத்திலயும் உனக்கு நீதி செய்வாரு, சபையிலயும் உனக்கு நீதி செய்வாருமா. நீ இருக்க சபையில கர்த்தர் உன்னை கனப்படுத்த போறாருமா. உன் கண்ணீருக்கெல்லாம் முடிவு வந்துட்டு ராசாச்சி. நீ வெக்கப்பட்ட இடத்துல எல்லாம் தலை நிமிர்ந்து நடப்பமா. உன்னை அற்பமா பார்த்தவங்க எல்லாம் இனிமேல் உன்னை ஆச்சரியமா பார்க்க போறாங்க ராசாச்சி.